எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி புஸ்தகம். இன்றைக்கி எங்களோட செக் எண்ணெயோட விலைப்பட்டியல், அந்த செக் எண்ணெய் கொரியர் பண்ணும்போது எவ்வளோ இடம் வரும், கொரியர் கட்டணம், இதெல்லாம் இன்றைக்கி பார்த்துடலாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவில் நாங்கள் செக்கு கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதோட உற்பத்தியை காட்டியிருந்தோங்க. உற்பத்தி விலை என்ன வருதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து எங்களோட விற்பனை விலை என்னென்னு பார்த்துடலாங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸோட செக்கு கடலெண்ணெய் இன்னையோட விலையை பார்த்துடலாங்க. கடலெண்ணெய் 1 லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபா. தேங்காய் எண்ணெய் 220 ரூபாய்ங்க 1 லிட்ரு. நல்லெண்ணெய் பனங்கருப்பட்டி போட்டு ஆட்டினது 400 ரூபா லிட்டருங்க. விளக்கெண்ணெய் 220 ரூபா லிட்டருங்க. தீபம் எண்ணெய் 180 ரூபா லிட்டருங்க. இதுதான் இன்றைக்கி ஸ்நேகிதி ஃபுட்ஸோட செக் எண்ணெய் விலை பட்டியல். இதுக்கப்புறம் 1 லிட்டரு வந்து குரியர் கேட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ இடம் வரும்னு பார்த்துடலாங்க. 1 லிட்டரு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 910 கிராம் வருங்க. பாட்டில் போடும்போது 35 கிராம் பாட்டில் வெயிட் வரும். அதுக்கப்புறம் பேக்கிங் பாக்ஸுங்க, நம்ம கொரியர் பண்ணும்போது பாக்ஸ் வந்து என்ன வெயிட் வரும். 1 லிட்டரு கேட்டிங்கன்னா 1 லிட்டரோட பாக்ஸ் 900 கிராம் வருது. 2 லிட்டரோட பாக்ஸ் 140 கிராம் வருது. 5 லிட்டரோட பாக்ஸ் 225 கிராம் வருதுங்க. ஆக மொத்தம் என்னென்னா 1 லிட்டரு எண்ணெய் உங்களுக்கு குரியர் அடியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 கிலோ வருங்க. இப்போ நீங்கள் 1 லிட்டரு எண்ணெய் கேட்டிங்கன்னா அது இந்த பாட்டிலோட எண்ணெயோட எடை, பெட் பாட்டிலோட எடை, பேக்கிங் பாக்ஸோட எடை இதெல்லாம் வந்து சேர்த்தும் போது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 1 லிட்டரு கேட்டிங்கன்னா 1 கிலோவாக வருங்க. இதுக்கப்புறம் குரியர் கட்டணுங்க. இப்போ நாங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் கிலோவுக்கு 50 ரூபான்னு சொல்லியிருந்தோம். அது வந்து இப்போ எஸ்டி கொரியரில் அவர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து எஸ்டி கொரியரோட ஹெட் ஆஃபீஸில் பேசிவிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு. அதோட தகவலும் இதில் சொல்கிறேங்க. குரியர் கட்டணம் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும், அதாவது நீங்கள் வந்து எண்ணெய் வந்து 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் பேக்கிங் பண்ணி கொடுத்தா கிலோவுக்கு 50 ரூபாய்ங்க. 3 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் கிலோவுக்கு 40 ரூபாய்ங்க. 10 கிலோவுக்கு மேலே வாங்கினீங்கன்னா கிலோவுக்கு 30 ரூபா இப்போ எஸ்டி கொரியர்காரங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து குரியர் கட்டணங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர் வாங்கினீங்கன்னா 5 கிலோ வரும். 5 கிலோவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 40 ரூபா போட்டால் 200 ரூபா கொரியர் சார்ஜ் வருங்க தமிழ்நாடு ஃபுல்லாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆயில் வந்து பார்சல் புக் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. மேட்டுப்பாளையம் கேபிஎன் எம்எஸ்எஸ் A1ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஆயில் எடுக்கிறது இல்லைங்க. இது வந்து நாங்கள் தெளிவாக கேட்டோம். கேபிஎன்லேயோ எம்எஸ்எஸ்லேயோ A1லேயோ கேட்டோம். ஆயில் வந்து அவங்க புக்கிங் எடுக்கிறது இல்லைங்க. அதனால் பார்சல் சர்வீஸில் வேணும்னு சொல்லி கேட்காதீங்க. அதே மாதிரி குரியர் கட்டணம் வந்து இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. குரியர் கட்டணம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு 5 லிட்டர் வாங்கினீங்கன்னா 5 கிலோ வரும். 5 கிலோக்கு 200 ரூபா. இப்போ 5 கிலோவுக்கு மேலே நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கினீங்கன்னா, நாங்கள் வந்து 5 லிட்டருக்கு மேலே எண்ணெய் வாங்கினீங்கன்னா பேக்கிங் செலவு 25 ரூபா வரும். அது வந்து இப்போ சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க. 5 லிட்டரு 10 லிட்டருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் செலவு இல்லாமல் பண்ணித்தரலான் இருக்கோம். அதுவும் லிட்டருக்கு 5 ரூபா வரும். இப்போ அதுவும் இல்லாமல் பண்ணித்தரலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொரியர்காரங்க அவங்களோட விலையை கொடுத்ததை பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரியர்காரரு சிறுமுகை எஸ்டி கொரியர் JTS ஏஜென்சிஸுங்க. அவரோட நம்பர் கீழே இருக்குது. அவர் வந்து இப்போ கொரியருக்கு என்ன பண்ணித்தரலான்னு சொல்லி ஃபைனலாக கொடுத்துருக்காருங்க. 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் கிலோவுக்கு 50 ரூபாய்ங்க. 3 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் கிலோவுக்கு 40 ரூபாய்ங்க. 10 கிலோ அண்ட் அபோவ் வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 30 ரூபாய்ங்க. இதுதான் வந்து இப்போ நம்ம சொன்னதுங்க கொரியர் செலவு. இது வந்து அவங்க வந்து 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நமக்கு வந்து இதை சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபுளாக அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணி தந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கவரே வந்து அவங்க 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது 1 கிலோவுக்கு வந்து அவங்க வந்து இந்தளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் 50, 3 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் 40 ரூபா பர் கிலோக்குங்க. 10 கிலோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா கிலோவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 10 கிலோக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஒரு 12 கிலோ வாங்கினீங்கன்னா கிலோவுக்கு 30 ரூபா 360 ரூபாய்ங்க. ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வாங்கினீங்கன்னா பேக்கிங்கோட ஒரு 5 கிலோ வருங்க. அப்போ 5 கிலோ எண்ணெய் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் 40 ரூபா போட்டிங்கன்னா கொரியர் செலவு 200 ரூபா வரும். 5 கிலோக்கு மேலே வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு பேக்கிங் செலவும் நாங்கள் போகிறது இல்லைங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் வந்து கடலைப்பருப்பு வாங்கி நீங்களே உங்கள் பக்கத்தில் இருக்கிற செக்கில் ஆட்டி நல்ல எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நாங்கள் வந்து 100% விற்கணுங்கிற நோக்கம் இல்லை. எங்களுக்கு வந்து விலை எச்சு கொடுத்து வாங்குகிறோம்,
எங்களுக்கு வந்து நல்ல தரமான எண்ணெய் இது வரைக்கும் எங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கொரியர் செலவு, பேக்கிங் செலவு இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சுத்தமான பொருள் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் பேசின வரைக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா இப்போ கொரியர் வந்து சார்ஜஸ் எச்சா இருக்குது, பேக்கிங் சார்ஜஸ் எச்சா இருக்குது. நாங்கள் கொடுத்துருக்க விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கொடுத்துருக்க இந்த எண்ணெயோட விலை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கம்பெனி ரேட்டுங்க. இங்கேருந்து வெளியே போகும்போது பேக்கிங்கோ இல்லை கொரியரோ இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு சேர்ந்தது இல்லைங்க. இது வந்து கொரியருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். பேக்கிங்கு எக்ஸ்ட்ரா வருங்க. இங்கே நேரடியாக வந்து வாங்குறவனோட விலை தான் இது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரே விலை தான் வச்சுருக்கோங்க. நாங்கள் விலையை மாற்றி சொல்லக்கூடாது தான் எல்லாத்துக்கும் ஒரே விலை சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி எங்களுக்கு ஆகிற செலவுங்க, நாங்கள் விற்பனை செய்கிற விலை. நீங்கள் போய் இதை வச்சு மற்ற செக்குக்காரங்களை வச்சு நாங்கள் பேச விரும்பலைங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து எங்களோட விலை கணக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக கிடைக்குது, எண்ணெய் வந்து எல்லா ரேட்லேயும் கிடைக்குதுங்க. இன்றைக்கி எண்ணெய் யூஸ்டு குக்கிங் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்லாம் போடுறாங்க, கிலோ 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 80 ரூபாய்க்கு எண்ணெய் இருக்குது, 100 ரூபாய்க்கு எண்ணெய் இருக்குது, 150 ரூபாய்க்கு இருக்குங்க. நாங்கள் எண்ணெய் விலையை பற்றி சொல்ல வரலைங்க. நாங்கள் ஒரு உற்பத்தி தொழில் இருக்கிறோம். எங்கள் உற்பத்தியில் இது விற்பனை விலைங்க. இது வந்து முழுக்க எங்களோட அனுபவத்தில் நாங்கள் பதிவு செய்கிற விஷயம், எங்களோட உற்பத்தி, எங்களோட விற்பனை, இதோட விலை தான் நாங்கள் போடுறோங்க. அதே மாதிரி எங்களோட கொரியரில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் போடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். இதை வந்து யாரையும் சம்மந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி நாங்கள் பேச விரும்பல. நல்ல ஆரோக்கியமான உணவு வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் பொருளை வந்து விற்பனை செய்யணும்னு நினைக்கிறோம். அது வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அவங்க குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை தவிர்த்து எங்களுக்கு வேறு எந்த விதமான ஒரு போட்டியோ இல்லை விலை குறைப்போ இல்லை மற்ற செக்குகள் இதே மாதிரி விற்க முடியும்னு சொல்கிறக்கோ எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற செக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாடகை கொடுத்தாங்கன்னா எக்ஸஸ் ஆகும், லேபர் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சு பண்ணாங்கன்னா இன்னும் விலைகள்லாம் எச்சாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதனால் இது வந்து முழுக்க எங்களுக்கு உற்பத்தி ஆகிறதும் நாங்கள் விற்பனை செய்கிறதுங்க. விலை எச்சு கம்மி உங்களுக்கு வந்து குறைவான விலையில் கிடைச்சா, நல்ல பொருள் கிடைச்சா தாராளமாக உங்கள் அருகாமல் இருக்கிற செக்கில் வாங்கி பயன்படுத்துங்க. நாங்கள் வந்து என்னென்னா ஒரு மெட்ராஸோ, பெங்களூரோ, இல்லை கோயம்புத்தூரோ, சேலமோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில நகரப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விலை வந்து எச்சா இருக்குது, எங்களுக்கு வந்து நல்ல பொருள் கிடைக்கல, நாங்கள் வந்து நல்ல பொருளை தேடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச சில வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்கிறதுக்காக தான் நாங்கள் இதை பதிவு போடுறோங்க. எங்களால் முடிஞ்ச எல்லா தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த கொரியர் செலவு, பேக்கிங்கு, விலை இதெல்லாம் வந்து சரியாக இருக்குது, எங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் கொடுக்குறோங்க. நன்றி.